அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆனி மாத முதல் நாள் தேய்பிறை பஞ்சமி. இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், தீராத கடன் தீரும், செல்வம் பெருகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு தீபத்தை ஏற்றி வாராகி அம்மனை நாம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நாளை ஆனி மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு திருவோணம் நாளைய தினம் இருக்கிறது. அதே மாதிரி பஞ்சமியும் நாளைக்கு நம்மளுக்கு இருக்குது, தேய்பிறை பஞ்சமி. பொதுவாக தேய்பிறை பஞ்சமியில வாராகி அன்னையை நினைத்து நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைய காலகட்ட சூழ்நிலைகள்ல பலருக்கும் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்கக்கூடியவள் வாராகி அன்னை. வாராகி அன்னையை நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு ஆனி மாதத்தின் முதல் நாள் அன்றே நம்மளுக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. இந்த தேய்பிறை பஞ்சமியில வாராகி அன்னையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தீராத கடன் தீரும், எதிரி தொல்லைகள் நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். இந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைய நாள்ல நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை திருவோண விரத நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேய்பிறை பஞ்சமியும் வருது. மிக மிக சக்தி வாய்ந்த நாளான நாளைய எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சண்டே நாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுப்போம், இன்னைக்கும் இந்த பூஜை பண்ணுங்க, இந்த தீபத்தை ஏத்துங்க, இந்த வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றீங்களேமா, எங்களால முடியாது அப்படிங்கிறவங்க ரொம்ப எளிமையா நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க நாள் முழுவதும் இந்த வழிபாடுகளை செய்து கொண்டிருக்க போவதில்லை இல்லைங்களா? ஒரு அரை மணி நேரம் இதற்காக ஒதுக்குனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும். அதுவும் இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது ஆனி மாதத்தின் முதல் நாளோடு நம்மளுக்கு ஆரம்பிக்குது. இந்த ஆனி மாதத்தின் முதல் நாள் பஞ்சமியில நம்ம வாராகியனை வழிபட்டோம் அப்படின்னா மாதம் முழுவதுமே நம்மளுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு மாதமாக கண்டிப்பா இது அமையும். அதனால நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள். நாளை மாலை நான் சொன்னது இரவு நேரங்கள்ல வழிபாடு செய்வதுதான் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே வாராகி அன்னை வழிபாடு இரவு 8 to 9 மணிக்குள்ள செய்யுங்க. வாராகி அன்னை யாரு அப்படின்னா அவங்க ஒரு கன்னி தெய்வம், ஒரு காவல் தெய்வம். இப்போ மன்னர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா அவங்க போருக்கு செல்வதற்கு முன்பாக வாராகி அன்னையை வழிபாடு செய்வாங்களாம். ஏன் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு படை தளபதியாக விளங்கக்கூடியவள் வாராகி அன்னை. அந்த போர் படை தளபதியாக விளங்கக்கூடியதனால போருக்கு செல்லும் பொழுது அந்த காலத்துல வாராகி அன்னை வழிபட்டால் அந்த போர்ல வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்தது. அதனால பெரும்பாலும் போருக்கு செல்லும் பொழுது இந்த வாராகி அன்னையை வழிபாடு செய்வாங்க. இப்போ நம்ம போருக்கு செல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில ஒரு போராகத்தான் நம்மளுக்கு இருக்குது. ஒரு நாளை கடத்துறது ஒரு போர் செய்வதற்கும் ஒரு யுத்தம் செய்வதற்கு சமம் அப்படின்னு நம்மளுக்கு மாறிக்கிட்டு இருக்குது. அப்படி நம்மளுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா பஞ்சமி திதியில வாராகி அன்னைய நம்ம வழிபாடுகள் செய்யணும். சரி, எப்படி செய்யணும் அப்படின்னா உங்க வீட்டுல வாராகி அன்னையினுடைய திருவுருவ படம் இருக்குது அப்படின்னா நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. சிகப்பு நிற மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப பிடிக்கும். அலங்காரம் பண்ணிட்டு தீபம், நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. என்ன தீபம் அப்படின்னா தேங்காய் தீபம். எல்லாருக்கும் தெரியும். இப்போவும் நீங்க தஞ்சாவூர் போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வாராகி அம்மன் ஆலயங்கள்ல இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை அவங்களுக்கு கொடுக்குது. இது வீட்டுல நாம இந்த தீபத்தை ஏத்தக்கூடாது, அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். தேங்காய் தீபம், பூசணிக்காய் தீபம், ஏன்னா நம்ம தேய்பிறை அஷ்டமியில பூசணிக்காய் தீபம்லாம் ஏத்துவோம், மிளகு தீபம் ஏத்துவோம். இது அஷ்டமி திதிகள்ல ஏத்தக்கூடியது. வாராகி அன்னைக்காக ஏற்றக்கூடியது இந்த
எலும்புச்சம்பழ தீபம், அதே மாதிரி தேங்காய் தீபம், இது ரெண்டுமே ஏத்துவாங்க. இது ரெண்டுமே வந்து வீடுகளில் நம்ம ஏற்றக்கூடாது. அதனால உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய வாராகி அன்னையின் ஆலயங்கள் இருக்குதுன்னா அங்க சென்று ஏத்திக்கோங்க. நீங்க இப்ப வீட்டுல ஏற்றக்கூடிய தீபம் என்ன ஏற்ற வேண்டும் அப்படின்னா, சாதாரண மண் அகல் விளக்குல நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சிகப்பு நிற திரி போட்டு ஏத்துங்க. ஏன்னா வாராகி அன்னைக்கு சிகப்பு நிற திரி ரொம்ப பிடிக்கும். அந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது வாராகி அன்னைக்கு உகந்த நிறம். அதனால அந்த நிறத்துல திரி போட்டு தீபம் ஏத்திக்க வேண்டும். பஞ்சமி, பஞ்சம் அப்படின்னாலே 5 அப்படிங்கிறது இல்லைங்களா? இதுல நம்ம 5 முக விளக்கு, நம்ம மண் அகல் விளக்குலயே 5 திரி போட்டு ஏற்றக்கூடிய விளக்கும் இருக்குது. அந்த தீபத்தை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல ஏத்தி வழிபாடுகள் செய்யலாம். நெய்வேத்தியம் வந்து மாதுளம்பழம் வைக்கலாம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு, கிழங்கு வகைகள், அதாவது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை நீங்க நெய்வேத்தியமாக வாராகி அன்னைக்கு வச்சு நீங்க வழிபாடுகள் செய்யலாம். கண்டிப்பா நீங்க வீட்டுல தேங்காய் தீபம் ஏற்ற முடியாவிட்டாலும் கோவில்கள்ல கண்டிப்பா இந்த தேங்காய் தீபத்தை ஏத்துங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேர் இத வீடுகள்லயுமே தேங்காய் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறாங்க. உங்களுக்கு வழக்கம் இருக்கு, நாங்க தேங்காய் தீபம் ஏத்துறோமா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எங்க குடும்பம் மேலும் மேலும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறவங்க வீட்லயே நீங்க தேங்காய் தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த தேங்காயை வந்து ஓடுகிற நீர்நிலைகள்ல விட்டுடுங்க. எடுத்து நீங்க கோவில்கள்ல தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா அதை அவங்க வந்து பூஜை குப்பைகள்ல வந்து அவங்க வந்து போட்டுடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி தேங்காய் தீபம் ஏத்தி நாளைய தினம் வாராகி அன்னையை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு செல்வ செழிப்போடு நம்ம வாழ்வதற்குண்டான வருமானங்கள் அதிகரிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இன்றைக்கும் தஞ்சாவூர் போனீங்க அப்படின்னா வாராகி அம்மன் ஆலயங்கள்ல இந்த தேங்காய் தீபம் தான் ரொம்ப பிரசித்தியா ஏத்துறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பழ தீபம் ஏத்துறாங்க. இந்த 2 தீபங்கள்ல நீங்க எந்த தீபம் வேண்டுமானாலும் ஏத்தலாம். அதுலயும் இந்த தேங்காய் தீபம் ஏத்தும் பொழுது நம்ம நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும். நம்மளுக்கு என்ன வேண்டும் அதை வாராகி அன்னைக்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் முன் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்பயும் சொல்ற மாதிரி தான், உங்களுடைய விருப்பம், ஆசைகள், கோரிக்கைகள் எதுவோ, திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாயினும் அதை வாராகி அன்னைக்கிட்ட மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணுங்க. மாதத்தின் முதல் நாளே நம்மளுக்கு பஞ்சமி திதியோடு வரக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நாளைய தினம் நம்மளுக்கு திருவோணமும் வருகிறது. அற்புதமான இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள். வாராகி அன்னையை வழிபட்டவர்களுக்கு நிச்சயம் அவங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால எதிரிகள் தொல்லை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். கண்டிப்பா நம்பிக்கையோட வாராகி அன்னையை வழிபாடு செய்யுங்கள். கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.